சொன்னா, முதல்வர் காப்பீடு திட்டத்துல ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத்ல உள்ளதெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கிறது. அதனால மக்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டம் சென்று சேர வேண்டும். எங்களை பொறுத்த மட்டும் இப்படி கிராமங்களுக்கு வந்து நாங்கள் உறுப்பினர்களை சேர்த்து கொண்டிருக்கிறோம். 2026 ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு தேசியத்தின் பக்கம் தமிழகம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய தேசியம்னா நாங்க தான் அது. ஏன்னா இன்னொரு தேசிய கட்சி வந்து தோல்ல ஏறி 1967 எந்த காங்கிரஸுக்கு இறுதியுரைக்கு திமுக எழுதிச்சோ அவங்க கூட இன்னைக்கு கூட்டணி வைத்துக்கொண்டு காமராஜர் ஆட்சி அமைப்பேன்னு செல்வ பெருந்தகை சொல்றாரு. ஆனா ஈவிகோஸ் இதுதான் காமராஜர் ஆட்சின்னு சொல்றாரு. தம்பி கார்த்திக் சிதம்பரம் இன்னொரு காமராஜர் ஆட்சியை பத்தி பேசுறாரு. அவங்களுக்கு காமராஜர் ஆட்சி என்பதே குழப்பமா இருக்கு. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் மோடி ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி. ஏன்னா வளர்ச்சி திட்டங்கள் தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வருகிறார். காமராஜர் அவர்கள் வளர்ச்சி திட்டங்களை தான் கொண்டு வந்தார். அதே மாதிரி ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்தார். அதே மாதிரி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஆட்சியில ஊழலே இல்லாத ஒரு ஆட்சி. அங்க லட்டுல பிரச்சனை வருது, இங்க தமிழகத்துல உண்டியல்ல பிரச்சனை, நகையில பிரச்சனை, நிலத்துல பிரச்சனை. ஆக இன்னைக்கு சில விஷயங்கள் அங்க வெளியே தெரியுது, இங்க வெளியே தெரியல. ஆக அதனாலதான் நாங்க நிர்வாகத்துல நம்பிக்கை உள்ளவர்கள் கையில் கோயில் நிர்வாகம் போக வேண்டும் என்ற கருத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கிறது. தமிழகத்துல என்னன்னா எங்களுக்கு வந்து சாமி வேண்டாம், இந்து மத சாமி வேண்டாம், இந்து மத விழாக்களுக்கு நாங்க வாழ்த்து சொல்ல மாட்டோம், விநாயகர் சதுர்த்திக்கு நாங்க வாழ்த்து சொல்ல மாட்டோம், ஆனா கோயில் உண்டியல் மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்றதான் இங்க உள்ள நிலைமையா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உதயநிதிக்கு வந்து என்னைக்கு முடிசூடுவாங்கன்னா நல்ல நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்துதான் முடிவு சொல்லுவாங்க. ஆக அவர்கள் எல்லாத்தையும் பின்பற்றி விட்டு நாங்க பின்பற்றலன்னு சொல்லுவாங்க. ஆக வெளிப்படையாக இருங்கள் என்பதான் எங்களது கருத்து. நதிநீர் இணைப்பு சாத்தியமாகுமா? ஏன்னா வாஜ்பாய் காலத்திலே ஆரம்பிச்சது, இது வரைக்கும் அது வந்து இல்ல. நதிநீர் முதல்ல வந்து நீர்நிலைகள் எல்லாம் ஆழப்படுத்தி சுத்தப்படுத்தி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் குஜராத்ல ஒரு மாபெரும் திட்டத்தை முன்னெடுத்து சென்றிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா ஜல் மந்திர்னு சொல்றாரு. ஜல் மந்திர்னா நீர் தெய்வங்கள், நீர் கோயில்கள்னு சொல்றாரு. ஆக அந்த அளவிற்கு முதலில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும். சென்னையில எல்லாம் எப்ப மழை வரும், எப்ப வெள்ளத்துல தத்தளிக்க போறோமோ என்று மக்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக முதல் நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். கிடப்பில் போட்டிருக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களாக நிறைவேற்றப்பட வேண்டும். தமிழகத்தில் உள்ள நதிகளை இணைப்பதற்கு ஒரு மாபெரும் திட்டம் தயாரித்து அதற்கான முன்னெடுப்பை எடுத்து செல்ல வேண்டும். அண்ணன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன சிறுத்த மாதிரி ஆரம்பிச்சாரு, சிரித்து போயிட்டாரு. இப்போ வந்து அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அறிவிச்சிட்டோம், ஆனா இப்போ அண்ணன் ஸ்டாலின் வேற கோவப்பட்டாரு. இவர் மிரட்டலான்னு உள்ள போனாரு, மிரண்டு போய் வெளியே வந்திருக்கிறாரு. அதனால இது ஒரு அப்பட்டமான நாடகம். அதாவது மது ஒழிப்பு என்ற ஒரு உயரிய கொள்கையை இவர்கள் எல்லாம் நாடகமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இது வெலவெலுத்து போயிருக்கிறது. அண்ணன் திருமாவளவன் நாங்க அவங்களுக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்றாரு. செல்வ பெருந்தகை காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்றாரு. கம்யூனிஸ்டுகள் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சாம்சங் தொழிற்சாலை மூடப்பட்டு 10 நாட்களாக 11 நாட்களாக தொழிலாளர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சாம்சங் தொழிற்சாலை மூடி இருக்கு. வெளிநாட்டுக்கு போய் நான் தொழிற்சாலையில திறக்கிறேன்னு சொன்ன முதலமைச்சர் அவர்கள் இப்ப என்ன சொல்றாரு? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மூடி கிடக்கிற சாம்சங்க என்னைக்கு திறக்க போறீங்க? அப்புறம் எப்படி வெளிநாட்டு முதலீடு நமக்கு வரும்? ஒரே ஒண்ணு, இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரை சென்று பாக்குறேன்னு சொல்றாரு. இங்க உள்ள மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மற்ற நிதிக்கு நீங்க வெளிநாடு போனதுக்கு பதிலா நிதி ஆயோக் கூட்டத்துல ஒழுங்கா கலந்துருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது சரியா வந்திருக்கும். எல்லாத்தையும் அரசியல் செய்யாதீர்கள் என்பதை நான் முதல்வர் ஸ்டாலினிடம் கேட்டுக்கொள்றேன். இப்போ தேதிக்கு ஃபைனலா ஒரு தேதி அறிவிச்சிட்டாரு. திராவிட பக்கம் கூட சாயரன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த பொட்டு எடுத்து வந்துருச்சு, அதை உறுதிப்படுத்துற மாதிரி. ஆமா ஆமா அறிக்கையில. ஆமா, அதனால பட்டுன்னு பொட்டு எடுத்துட்டாரு. அதனால என்ன பண்றது? அதனால இல்ல, அது ஒரு சாயத்துல போயிட்டு இருக்காருன்றதான் நம்மள கருத்து. அவர் வந்து மத விழாக்களுக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாமிய மத விழாக்களுக்கும் அவர் வாழ்த்து சொல்ல. இது என்னப்பா, நம்ம எல்லாரும் சேர்ந்து விழாக்கள் கொண்டாடுறோம், ஒரு வாழ்த்து சொல்றதுல என்ன இருக்கு? ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழக முதலமைச்சர் இந்த நாட்டு மக்களுக்கு முன்னெடுத்து சென்று விட்டார். எல்லாருக்கும் பொதுவா வாழ்த்து சொல்லலாமே. விநாயகர் சதுர்த்திக்கு தீபாவளிக்கு நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன்னா உங்களை வேறுபடுத்தி பார்க்கிறேன் இந்துக்களை என்று ஒரு பிரிவினையை தமிழக முதலமைச்சர் ஏற்படுத்தி விட்டார். ஆக வருகின்ற இளம் தலைவர்கள் கூட இப்படி இருந்தாதான் நாமளும் முதல்வர் ஆக முடியும் போல இருக்கு அப்படின்னு ஒரு கனவுல வராங்க. அதனால நாங்க பெரியார் காரணங்களை சொல்லிருக்கலாம்.
அப்படி பார்த்தா பெண்களுக்கு கல்வி கொடுத்தாருன்னு சொல்றாங்க. கல்வி கொடுத்தவர் காமராஜர் அவர்கள். கொள்கைகளை உயர்த்தி பிடித்திருக்கலாம். ஆனா அதே நேரத்துல பாரதியார் என்ன சொன்னார்? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞானச்செருக்கு பெண்களுக்கு இருக்கணும்னு பெரியாருக்கு முன்னாலே சொன்னார். விவேகானந்தர் என்ன சொன்னார்? பெரியாழ்வார் என்ன சொன்னார்? ஆண்டாளை வளர்த்து ஆழ்வார்கள் ஆண்டாள் இதை விட ஒரு அழகாக தமிழ் பேச முடியாது என்று அந்த காலத்திலேயே தமிழ் ஆழ்வாராக ஆண்டாள் இருந்திருக்கிறார். இதை விட சமத்துவம் உங்களுக்கு எங்க வேணும்னு கேட்கிறார். குசேலரை நமது கிருஷ்ணன் பாராட்டுகிறார், குகனை நமது ராமன் பாராட்டு. இதை விட சமத்துவ நீதி எங்களுக்கு, சமூக நீதினா இதுதான் சமூக நீதி. நீங்க சமூக நீதி பெரியார் கொண்டு வந்தார் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். நாங்கள் பெரியாழ்வார் கொண்டு வந்தார் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இது நிச்சயமாக இந்த கருத்தை நாங்கள் மக்கள் முன்னால் வைப்போம். நரேந்திர மோடி வாழ்கவே வாழ்கவே, நரேந்திர மோடி வாழ்கவே வாழ்கவே, நரேந்திர மோடி வாழ்கவே. நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடி, நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடி, நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடி. தன்னானே